நீண்ட நாட்களாக உங்கள் உள்ளத்தை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நினைத்த காரியங்கள் நடைபெறாதது, பலவீனங்கள், பலவிதமான நோய் நொடிகள், துன்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள், மரண பயங்கள், கடன் பிரச்சனைகள், மனப்பாரங்கள், போராட்டங்கள், இழப்புகளினால் உண்டாகும் துயரங்கள், அசுத்த ஆவியினால் உண்டாகும் வேதனைகளினால் உண்டாகும் துயரம் மனிதருடைய நலமான வாழ்க்கையில் வேதனைகளை கொண்டு வருகிறது. 1 பேதுரு 5:7 உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். மனிதருக்காக பரிதாபப்பட்டு நமக்கு நிறைவாழ்வை அளிப்பதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நமக்காக சிலுவையிலே இறந்து நமக்கு மீட்பை கொடுத்துள்ளார். நம்முடைய துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆமேன்.